Taste the Daily. ஃப்ளூ காய்ச்சல் அதிக அளவில் பரவி அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ காய்ச்சல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவில் பரவுவது தொடர்கதையாகியுள்ளது. இந்த நிலையில் தற்போது சென்னையில் அரசு மருத்துவமனைகளில் இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு 100க்கும் அதிகமான குழந்தைகள் இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திறனற்ற திமுக அரசு இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ வைரஸ் காய்ச்சல் குறித்து பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தாததும் அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததுமே இந்த காய்ச்சல் அதிக அளவில் பரவுவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் அண்ணாநகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட இதய தெய்வம் எம்ஜிஆர் அம்மா மாளிகையை திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை அவமதிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம். ஆனந்தன், சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன், சிவசாமி உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்த பொங்கல் தமிழக மக்களுக்கு மிக சோகமான பொங்கலாக முடிந்து விட்டது. கருணாநிதியினுடைய பேரன் பேத்திகள், கொள்ளு பேத்திகள், எள்ளு பேத்திகள் வரை சந்தோஷமாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த மாவட்ட கலெக்டர் மேடையின் ஒரு ஓரத்துக்கு தள்ளப்பட்டு அங்கே பரிதாபமாக நின்று கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலே நிரந்தரமானவர்கள், அவர்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், ஆனால் அரசு ஊழியர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். IAS அதிகாரிகள் எல்லாம் இந்த மாதிரி நடந்து கொள்வது தமிழ்நாட்டுக்கு வெட்கக்கேடான விஷயம், தலைகுனிவு.